அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 6.1ல 7th ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் சப்டிஷன். If sin theta plus cos theta is equal to root 3, then prove that tan theta plus cos theta is equal to என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னா 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். sin theta plus cos theta equal to root 3ன்னு கொடுத்திருக்கு. tan theta plus cos theta equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதே செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது if root 3 sin theta minus cos theta is equal to 0 ங்கும்போது then show that tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது ரெண்டு பக்கம் ஈக்குவலா வருது அப்படின்னு சொல்லணும் இந்த கண்டிஷன்ல. சரியா? ஓகேவா? சப்டிஷன், if sin theta cos theta is equal to root 3 கொடுத்திருக்கு, tan theta plus cos theta is equal to 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரிங்களா? அப்ப இதை எடுத்துங்க. tan theta plus cot theta சீக்வல் எடுத்திருக்கு. என்ன கொண்டு வரணும்? 1ன்னு கொண்டு வரணும். சரிங்களா? இதை எடுத்துட்டு இது லெஃப்ட் சைடு எடுத்திருக்கேன், ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ்ல கண்டிஷன் கொடுத்துருக்கனால எல்லாமே கன்வெர்ட் பண்ணு. சைன் காஸ்ல எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? tan theta சீக்வல் என்ன எழுதிக்கலாம்னா sin theta by cos theta எழுதலாம். அதே மாதிரி cot theta எப்படி எழுதலாம்னா cos theta by sin theta எழுதலாம். இந்த ரேஷியோ தெரியணும். அப்போ tan theta எழுத போறோம்னா sin theta by cos theta plus cot theta எழுதுறோம்னா cos theta by sin theta. சரிங்களா? sin theta by cos theta, cos theta by sin theta. இங்க எல்சி எடுங்க, ரெண்டையும் பெருக்கணும். இங்கே பெருக்கணும், இது இங்கே பெருக்கணும். அப்போ sin theta into cos theta, இது ரெண்டையும் பெருக்கி எழுதியிருக்கேன். இதை முதல்ல எதனால எழுதிக்கலாம்? சரி, ரெண்டையும் பெருக்கி எழுதியிருக்கேன். இதை கிராஸ் பண்ணா sin ஸ்கொயர் தீட்டா, இதை கிராஸ் பண்ணா cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் என்ன வருது? sin ஸ்கொயர் பிளஸ் cos ஸ்கொயர் என்ன தெரியும்? 1 பை sin தீட்டா cos தீட்டா. sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா என்ன தெரியும்? ரிசல்ட் 1ன்னு தெரியும். அதனால இதுக்கு பொதுவாக 1 பை இதுன்னு வந்துருக்கு. இன்னும் ஆன்சர் வரல. சரிங்களா? ஆன்சரு வரல. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா கவனிங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் கண்டிஷன் sin theta plus cos theta is equal to root 3 கொடுத்திருக்கா. ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் on both sides போடுங்க. ஸ்கொயரிங் on both sides, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்க. சரிங்களா? இது கொடுத்திருக்கு ஸ்கொயரிங் on both sides. அப்ப sin theta plus cos theta whole square is equal to root 3 square. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்றேன். அப்ப a plus b whole square formula என்ன? a square plus b square plus 2 sin theta cos theta. சரிங்களா? a plus b whole square expansion. root 3 square பண்ணா 3 தான். இது எவ்வளவு? 1 plus 2 sin theta cos theta is equal to 3. இதை அங்க கொண்டு போயிருங்க. நம்பர் தானே, நம்பரை கொண்டு போயிருங்க. அப்ப 2 sin theta cos theta is equal to அளவு 3 minus 1 என்ன வரும்? 2. அப்ப 2 sin theta cos theta is equal to 2ன்னு வந்திருக்கா. இந்த மைனஸ் 1, இந்த 1 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 1 ஆகும். அப்ப 2 ஆயிரும். 2 இங்க இருக்கும். இப்ப இது 2 கீழே கொண்டு வந்துட்டா என்ன வரும்? sin theta cos theta is equal to 2 by 2 is equal to 1. அப்ப sin theta into cos theta is equal to 1ன்னு நமக்கு ஒரு ரிசல்ட் அவங்க கொடுத்த கண்டிஷன்ல இருந்து நான் போட்டிருக்கேன். சரிங்களா? கொடுத்துருக்க கண்டிஷன் யூஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்ப ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணனே, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணேன். இப்ப கொண்டு வந்து sin theta cos theta 1ன்னு ஒரு ரிசல்ட் கொண்டு வந்து வச்சிருக்கேன் கொடுத்த கண்டிஷன்ல. இப்ப இந்த கண்டிஷன்ல கொடுத்த கொஸ்டின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan theta cos theta இருக்கும். sin by cos எல்சி எடுக்கிறேன். sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் வந்துடும். 1ன்னு போட்டு பை sin cos இருக்கு. is equal to 1 by sin theta cos theta என்ன அவங்க கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல இதுக்கு பொதுவாக என்ன போட்டுடலாம்? 1ன்னு போட்டுடலாம். அப்ப 1 by 1 அளவு 1. இந்த tan theta plus cos theta is equal to என்ன வந்துருச்சு? 1ன்னு வந்துருச்சு. ஓகே, hence proof. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அப்புறம் அடுத்த சப்டிஷன், செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா root 3 sin theta minus cos theta is equal to 0. Then show that
என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஷோப்பை வந்து என்ன ப்ரூஃப் பண்ணணும் நிரூபிக்கணும்னா tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus tan square theta அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இந்த ரெண்டு பக்கம் ஒரே ஆன்சர் வருது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் இந்த கிவன் கண்டிஷன் யூஸ் பண்ணி. சரிங்களா? சரி, இப்ப கொடுத்திருக்க கண்டிஷனை பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? √3 sin theta minus cos theta is equal to 0. அப்ப இதை ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க. √3 sin theta is equal to என்னது? cos theta மைனஸ் தீட்டாங்க போகும்போது பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த காசை இங்க கொண்டு வரணும், √3 கீழே கொண்டு வரணும். சரிங்களா? √3 அங்க கொண்டு போகணும். இதுக்கு கீழே ஒன்று இருக்கு, இங்க கீழே என்ன பண்ணணும், இது அரேஞ்ச் பண்ண தெரியும் இல்லையா? அப்ப sin theta இது கீழே வந்துடும், வந்தா என்ன வரும்னா cos theta சீக்வல் இது கீழே மேல ஒன்று இருக்கு, இந்த √3 கீழே வந்துடும் 1/√3. அரேஞ்ச் பண்ணணும், கொஞ்சம் பார்த்து பண்ணணும். சரிங்களா? அப்ப sin theta by cos theta சீக்வல் 1/√3. இப்ப sin theta by cos theta என்னது உங்களுக்கு ரேஷியோ தெரியும், tan theta. tan theta சீக்வல் 1/√3 ஒன்று வந்திருக்கு. அப்ப tan theta சீக்வல் 1/√3 இந்த இருக்குல்லையா? tan theta சீக்வல் 1/√3 எந்த ஆங்கிள் இருக்கும்? π/6 30 டிகிரியில் இருக்கும். tan thetaங்கிற π/3ங்கிற π/6 அதாவது 30 டிகிரியில தான் இந்த 1/√3 வரும். அப்ப theta சீக்வல் 30 டிகிரி. theta சீக்வல் என்ன கிடைச்சிருக்கு? 30 ஒன்று கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த 30 டிகிரியை வச்சுக்கிட்டு 30 டிகிரி இந்த கொடுத்த கண்டிஷன்ல இருந்து தீட்டா கண்டுபிடிச்சாச்சு, 30 கண்டுபிடிச்சாச்சு. இந்த 30 டிகிரி வச்சு இதுல தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணா ரெண்டு பக்கம் ஒரே ஆன்சர் தான் வரும். அதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan 3 தீட்டான் இருக்கா? அப்ப tan 3 தீட்டா அப்ப தேட்டாத்துக்கு கூட சப்ஸ்டியூட் 13 சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளவுதான். tan × 3 × 30 அப்ப என்ன வரும்? tan 19 வருமா? tan 90 என்னது? tanல 90 என்னது? tanல 90 இன்ஃபினிட்டி. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் என்ன வந்திருக்கு? இன்ஃபினிட்டி. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. அதே 30 போட வேண்டியது, அவ்வளவுதான். இப்ப 3 × tan 30 minus tan 30 cube tan cube 30 divided by 1 minus 3 tan square 30. அப்ப அதே தான் வேல்யூ ஃபுல்லா அதே தான். 30க்கு என்ன இருக்குன்னு பார்த்தா அப்படியே போட வேண்டியது. அப்ப 3 × tan 30 எவ்வளவு? 1/√3. tan 30 tan 30ல வேல்யூ 1/√3 மைனஸ் இதுக்கு அதே தானே 1/√3. ஆனா இங்க என்ன இருக்கு? பவர் 3 இருக்கு, tan கியூப் இல்லையா? அதனால பவர் 3 போடணும். இதோட ஏன்னா tan 30 1/√3 ஹோல் கியூப்னா ஹோல் பவர் 3னா 3 போடணும். 1 minus 3 அதே மாதிரி தான் tan 30 1/√3 ஸ்கொயர் இருந்தாலும் ஸ்கொயர் போடும். சரிங்களா? அப்ப ஈக்குவல் டு √3 by 3 பெருக்கும்போது 3/√3 மைனஸ் 1/3 எவ்வளவு? 1. √3 என்ன வரும்? √3 × √3 × √3 3 தடவை இருக்கு இல்லையா? இப்ப √3 என்ன? 3 3√3 √3 × √3 6 இருக்குன்னா 1. அப்ப √3 3 அப்ப 3√3 டிவைடட் பை 1 மைனஸ் இங்க என்ன வரும்? 3 1க்கு 1 √3 2 என்ன வரும்? √3 × √3 3. சரிங்களா? அப்ப மேல 3/√3 மைனஸ் 1/3√3 இது 3 அடிச்சிடலாம் பை 1 மைனஸ் 1. அப்ப 1 மைனஸ் 1 இருக்கு. அப்ப இங்க 3/√3 மைனஸ் 1/3√3 பை 1 மைனஸ் 1 என்னது? 0. 1 மைனஸ் 1 என்னது? 0. அப்ப எனி நம்பர் பை 0 போட்டா அதனுடைய மதிப்பு என்னன்னா இன்ஃபினிட்டி. அதனோட மதிப்பு இன்ஃபினிட்டி. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இன்ஃபினிட்டி வந்துச்சு,
ரைட் ஹேண்ட் சைடும் இங்கிலீஷ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வந்திருக்கு. therefore என்ன எழுதிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் வந்தனால நில்ல. therefore tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. எழுதலாமா அப்படி? புரியுதா? இப்ப கொடுத்த கண்டிஷன்ல தீட்டா ஈக்குவல் டு 13 கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். 13 கண்டுபிடிச்சோன்னா இந்த தீட்டாக்கு பொதுவாக 30, இங்கேயும் 30, இங்கேயும் 30, 13 போட்டிருக்கேன். அவ்வளவுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக கண்டுபிடிச்சிட்டேன், இன்ஃபினிட்டி வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன், அதுலேயும் 30, 13 போட்டுட்டு மேலே நியூமரேட்டர் நம்ம சுருக்கவே வேண்டாம், கீழே வந்து 0 வர்ற மாதிரி வந்துருச்சு. அதனால ஈஸியா அப்படி நம்ம இது சுருக்கவே இல்லை. நியூமரேட்டர்ல நம்ம என்ன இருந்தாலும் அது சுருக்க வேண்டியதில்லை, ஏன்னா டினாமினேட்டர் 0 வந்ததுனால. அப்போ இந்த tan theta 1/3 by √3 minus 1/3 √3 by 3 into √3 ஆயிரும். அப்போ 3 கேன்சல் பண்ண 1 minus 1 இது 0 ஆயிடுச்சு. அப்போ நியூமரேட்டர் பை 0 வந்துட்டாலே மேல உள்ளதை சுருக்க வேண்டாம். எனி நம்பர் பை 0 இன்ஃபினிட்டி. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இன்ஃபினிட்டி, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இன்ஃபினிட்டி. அப்போ ரெண்டு சைடுக்கு ஒரே ஆன்சர் வந்திருக்கு. இதுக்கு இன்ஃபினிட்டி வந்துச்சு, இதுக்கு இன்ஃபினிட்டி வந்துச்சு. therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. therefore இன்ஸ் ப்ரூவ் 3 tan theta tan 3 theta ஈக்குவல் டு இது ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.